ரெட்டி பட்டி என்ற இடத்துல கோவிந்தசாமி என்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு. தருமபுரி மாவட்டம் தொகுதியில வி சம்பத்குமார் எம்எல்ஏ நிற்கிறாரு. திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ வந்து இந்த தடவை காம்பீட் பண்றாரு. போலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் லட்சுமிகாந்தன் எக்ஸ் எம்எல்ஏ தான் திரும்ப நிற்கிறாங்க. அப்புறம் திருவண்ணாமலை ஆரணி தொகுதியில வந்து சேவு ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் நிற்கிறாரு. அதே திருவண்ணாமலை செய்யார் மாவட்டம் பாபு முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ அவர் நிற்கிறார். இந்த பாபு முருகல் பத்தி நம்ம போதுமான நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஸோ திமுக வந்த நபர். அடுத்தபடியா தி ஸ்டார் ஆஃப் ஏடிஎம்கே விழுப்புரம் தொகுதி மயிலம், இந்த இடத்துல சி.வி. சண்முகம் எம்எல்ஏ வந்திருக்காரு, எம்பியா வந்திருக்காரு. எல்லாருக்கும் தெரிந்த பரிசுத்தமான நபர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர். விழுப்புரத்திலும் சரி திண்டிவனத்திலும் சரி அந்த மனிதர் தான் இந்த தடவை திருப்பவும் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அதே விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம்ன்ற தொகுதியில பி அர்ஜுனன் எம்எல்ஏ நிற்கிறாரு. விழுப்புரம் வானூர்ன்ற தொகுதியில சக்கரபாணி எம்எல்ஏ நிற்கிறாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை என்ற தொகுதியில குமரகுருன்ற எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இந்த தடவை நிற்கிறாரு. அதே கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியத்துல பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்தோஷ் எக்ஸ் எம்எல்ஏ நிற்கிறாரு. சங்கராபுரம் தொகுதியில பி மோகன் முன்னாள் அமைச்சர் அவரு இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அதே கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில வந்து எம் செந்தில்குமார் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு. அப்புறம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லின்ற தனி தொகுதியில நல்லதம்பின்ற சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு. அடுத்தபடியா சேலம் ஆத்தூர் தனி தொகுதியில ஏ ஜெயசங்கரன்ற ஒரு நிற்கிறாரு. ஏற்காடு தனி தொகுதியில வந்து ஜி சித்ரான்ற எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாங்க. ஓமலூர்ன்ற சேலம் மாவட்ட தொகுதியில செம்மலை பரிட்சமான நபர், முன்னாள் அமைச்சரும் கூட, அவர் நிற்கிறாரு. அடுத்தபடியா விஜயலட்சுமி பழனிசாமி சொல்லிட்டு அவங்க சங்ககிரி மாவட்டத்துல கொஞ்சம் செல்வாக்கான அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்போ அவங்க தான் நிற்கிறாங்க. சேலம் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா இ பாலசுப்ரமணியம் எக்ஸ் எம்எல்ஏ இருக்கிறார். திருப்பி சிட்டி எம்எல்ஏ அவர் தான். வீரபாண்டி சேலம்ல பாத்தீங்கன்னா இளங்கோவன் முன்னாள் வாரிய தலைவராக இருந்தாரு, ஒரு செல்வாக்கான மனிதர் வீரபாண்டி அவர்கள். அடுத்தபடியா